அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கு. நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களின் கனமழைக்கான வாய்ப்பும், அதே போல 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களின் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக உயரக்கூடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் பகுதிகளாக இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் 5 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கியிருந்தாலும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம் குறைவாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது வெப்பச்சலன மழை என்பது பொழிந்து வருகிறது. இந்த வெப்பச்சலன மழை என்பது பார்த்தோம் அப்படின்னா பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை என்பது ஏற்படும். தற்பொழுது அதன் காரணமாகவே தற்பொழுது இந்த மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.